ஹலோ, நம்ம இன்றைக்கி வின்வின் டிஎன்பிசி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 9 குரூப் 1 யூனிட் 9க்கு டிஎன்பிசி சைட்டில் கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸை நான் இப்போ ரீடிங் பண்ண போகிறேன். நீங்கள் இது ஒரு ஆடியோ புக் மாதிரி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து கேள்வி மற்றும் பதில்களை கூடிய விரைவில் ஒரு போஸ்ட்டாக போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது யூனிட் 9 கவர் பண்ணுற ஆடியோ புக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. இது யூனிட் 9 குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் இருக்கிற நோட்ஸுங்க. பார்க்கலாம் வாங்க. முன் வரலாறு. 1854ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நிலை ஆணை அரசாங்க பதவிகள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது என்று கூறியது. 1871ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிங் பரிந்துரைப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல எனவும், இந்து முஸ்லிம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. அயோத்திதாச பண்டிதர் என்பவரால் திராவிடர் முன்னேற்றத்திற்காக 1876ஆம் ஆண்டு அத்விதானந்த சபை என்ற அமைப்பு திராவிட பாண்டியன் என்ற இதழும் வெளியிடப்பட்டது. மேலும் இவரால் 1891இல் திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது. இரட்டை மலை சீனிவாசன் என்பவரால் 1891இல் பறையர் மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டு 1892ஆம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1908ஆம் ஆண்டு நீதிபதி சங்கரன் நாயர் என்பவர் வர்ண ஜாதி முறை அகற்றப்பட வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று கூறினார். 1991ஆம் ஆண்டு சி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தமன் என்ற இரு வழக்கறிஞர்களால் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் துவக்கப்பட்டது. இதன் நோக்கம் பிராமணர் அல்லாதோரிடையே கல்வியை பரப்புவதாகும். 1912இல் சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி இவர்களால் சென்னை கூட்டமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. இதன் செயலாளராக இருந்த சி. நடேச முதலியார் சென்னையில் கல்வி பயில தங்கியிருந்த பிராமண அல்லாத மாணவர்களுக்காக திராவிட விடுதி ஒன்றை நடத்தினார். இந்த அமைப்பே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1912ஆம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்காக அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனுக்கு பி. தியாகராய செட்டி என்பவரால் சாதிவாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி வலியுறுத்தி கோரிக்கை அனுப்பப்பட்டது. 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தன்னாட்சி கழகத்தில் பிராமணர் செல்வாக்கு மேலும் உயர்ந்தது. அதே ஆண்டு நடைபெற்ற இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் பிராமணர் அல்லாத வேட்பாளர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டது வேதனைக்குரியதானது. இவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோற்றம். பிராமணன் அல்லாதவர்கள் முன்னேற்றத்திற்காக சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் 1916 நவம்பர் 20இல் தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற முக்கிய நோக்கங்கள் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. டி. எம். நாயர், பனகல் அரசர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார் ஆகியோர் முக்கிய பிரமுகர்கள் ஆவார். 1916 டிசம்பர் மாதம் பி. தியாகராய செட்டி என்பவரால் வரலாற்று சிறப்பு மிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்டது. இப்பிரகடனத்தில் மொத்த மக்கள் தொகையில் வெறும் 37% மட்டுமே உள்ள பிராமணர்கள் அரசாங்க பதவிகளில் அதிக இடங்களிலும் முக்கிய பதவிகளிலும் உள்ளனர் என்று கூறப்பட்டது. இதுவே பின்னர் பிராமணர் அல்லாதரின் மாக்னா கர்த்தா என்று அழைக்கப்பட்டது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் இந்த பிரகடனத்தை செட்டியாரின் பிரகடனம் என்று குறை கூறியது. இந்து, நியூ ஏஜ், இந்து நேசன் போன்ற பத்திரிகைகளில் நீதி கட்சி பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது.